இன்று சனிக்கிழமை 26/4/2025 விசுவாவசு வருடம் சித்திரை 13ஆம் நாள். நட்சத்திரம் ரேவதி. யோகம் மரண சித்த யோகம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சந்திராஷ்டமம் உத்திரம் நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி, 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்று மாத சிவராத்திரி மற்றும் ராகு கேது பெயர்ச்சி. அதாவது கும்ப ராசிக்கு ராகுவும் சிம்ம ராசிக்கு கேதுவும் பெயர்ச்சியாகிறார்கள். வலம்புரி வரசித்தி விநாயகர் ஆலயம், கணபதி காலனி, அண்ணா நகர் கிழக்கு, சென்னையின் இன்றைய ஆன்மீக ஜோதிடம். இன்று மாத சிவராத்திரி. இதை முன்னிட்டு நமது ஆலயத்தில் திருவாசக முற்றோதல் மதியம் ஆரம்பித்து இரவு 8 மணிக்கு மகா தீபாராதனையுடன் பூர்த்தி அடையும். மேலும் ஆலயத்தில் ராகு கேது பெயர்ச்சி முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மாலை 5:30 மணிக்கு ஆரம்பித்து அதனைத் தொடர்ந்து ஆராதனை, பரிகார சங்கல்பம், அர்ச்சனை, மகா தீபாராதனை நடைபெறவுள்ளது. பக்த கோடிகள் ஆலயத்திற்கு வருகை புரிந்து ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளினையும் ராகு கேது பகவானுக்கு பரிகாரம் செய்து அந்த தெய்வத்தின் அனுகிரகத்தையும் பெற்றிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நமஸ்காரம். ஓம் கம் கணபதி நம. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம பார்வதிபதி ஹரஹர மகாதேவா. இன்று பிரதோஷம், நாளை மாத சிவராத்திரி. இந்த மாத சிவராத்திரி என்பது ஒரு மாதமும் தேய்பிறையில் வருகின்ற சதுர்தசி திதி. இந்த மாத சிவராத்திரியில் ஒரு சிவராத்திரியில் நாம் எவ்வாறு கண் விழித்திருக்கிறோமோ அதே போல் சிவனை நினைத்து தியானிப்பதற்காக என்று ஒரு பொருள். இதுல இன்னொரு சூட்சுமம் இருக்கு. அதுல அந்த சிவராத்திரியினுடைய ரகசியங்கள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதற்கும் நம்முடைய வாழ்வியலுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம் செய்யும் பொழுது அதுல நமக்கு ஒரு பிடிப்பு வரும். இது ஒரு புறம். இன்னொரு விஷயம், குடும்பத்தில் அதாவது அவ்வப்பொழுது இந்த நோய்வாய்ப்படுறது. சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனைகள், அது சாப்பிடும்பொழுது பிரச்சனைகள், அதே நேரத்தில் அவ்வப்பொழுது இந்த ஹாஸ்பிட்டலைசேஷன். இதையெல்லாம் தவிர்க்கிறது எப்படி அப்படின்னா அந்த வீட்டினுடைய பெண்கள் கையில் இருக்கிறது. அதாவது சமைப்பவர்கள், அவர்கள் தான் அன்னபூர்ணேஸ்வரி. அவங்க இந்த அடுப்பு கிட்டக்க போகும் பொழுது, அடுப்புன்னு சொல்லும் பொழுது அது அக்னி பகவான், அந்த அக்னி பகவான் கிட்டக்க போகும் பொழுது முடிந்தவரை கொஞ்சம் தூய்மையாக செல்ல வேண்டும். அதே போல் சமைக்கும் பொழுது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைக்கலாம். ஸ்லோகங்கள் தெரிஞ்சா ஸ்லோகங்கள் சொல்லலாம், அல்லது ஏதாவது தெய்வ பாட்டுக்களை போட்டுவிட்டு சமைக்கலாம். இது போல செய்யும் பொழுது உங்களுடைய கவனங்கள், உங்களுடைய மனம் அதில் லயித்திருக்கும். அப்போ நம்மளுடைய சமையல்ல ருசி சேரும். அதே நேரத்தில் உடல் உபாதைகள் அதிலிருந்து வெளிவரலாம். மனதும் உடலும் நிம்மதியாக இருக்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலனை கேட்போம். மேஷ ராசி நேயர்களை, ஆன்மீக விஷயத்தில் நாட்டம் பெருகும். கோவில் குளங்களுக்கு சென்று வருவதற்கான திட்டங்களை தீட்டுவீர்கள். குடும்பத்தாருடன் இணைந்து பயணிக்கக்கூடிய அற்புதமான தினம். குழந்தைகளால் சந்தோஷம் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, தொழில் விஷயமாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும். வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, நண்பர்களுடைய சந்திப்பு நிகழும். பல நாட்களாக மனதில் நினைத்த காரியத்தை செயலில் செய்ய துணிந்து முற்படுவீர்கள். உள்ளத்திலும் மனதிலும் தெய்வீக நம்பிக்கை வளரும். கடகராசி நேயர்களே,
வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இருந்தாலும் கனவு உலகத்திலேயே இருப்பீர்கள். எதை எவ்வாறு செய்யலாம், எப்படி செய்யலாம் என்ற ஒரு சிந்தனை அதிகமாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். சிம்மராசி நேயர்களே, மனதில் ஒருவித சஞ்சலங்களும் சபலமும் தோன்றி மறையும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வைக்க வேண்டும். தொழில் ரீதியான அல்லது வேலை ரீதியான முன்னேற்றங்கள் மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும். கன்னிராசி நேயர்களே, கடன் சுமை குறையும். குடும்பத்தில் விருத்தி உண்டு. குடும்பத்தில் ஆரோக்கிய மேம்பாடுகள் அடைவீர்கள். பல நாட்களாக முடிக்க முடியாத செயல்களை இன்று செய்து முடிப்பீர்கள். துளாராசி நேயர்களே, உணர்ச்சி வசப்படாமல் காரியத்தை செயலாற்ற வேண்டும். வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு நிகழும். பேரின்ப கடலில் நீந்துவீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, மறைபொருளை கண்டுபிடிப்பதற்கான ஆர்வம் தோன்றும். மனம் சற்று அமைதி இல்லாதது போல் உண்டாகும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. குழந்தைகளால் மனம் சிறிது சஞ்சலப்படும். தனுசு ராசி நேயர்களே, அற்புதமான தினம், ஆதாயம் பெறக்கூடிய தினம். இருந்தாலும் வண்டி வாகனங்கள், வீட்டில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். கவனமாக கையாள வேண்டும். மகர ராசி நேயர்களே, பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். பிரச்சனைகளை வராமல் இருக்க செய்வீர்கள். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. உயர் அதிகாரிகளால் பாராட்டுகள் பெறுவீர்கள். கும்பராசி நேயர்களே, சமயோஜிதமாக சிந்தித்து செயல்படுவீர்கள். தடைப்பட்ட காரியங்கள் நடந்தேறும். இடர்பாடாக இருந்த மக்கள் விலகிச் செல்வார்கள். மீனராசி நேயர்களே, அருமையான தினம் என்றாலும் மனம் சற்று சஞ்சலப்படும். ஒரு நிலையில்லாத தன்மையை உங்கள் மனதில் தோன்றும். கவனமாக கையாள வேண்டும். கையிருப்புகள் கலையலாம். ஒரே சிந்தனையில் மனம் ஈடுபடுவதற்கு தியானம் பயிற்சி செய்யுங்கள். இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த சேனல் பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.